இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா சொல்லுங்களேன்? யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்க எனக்கு. நாவல் பழம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா சொல்லுங்களேன்? நாவல் பழம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் ஊசியை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள். இல்லை ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார். இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் ஊசியை நிறுத்தினாங்களா? சொல்லுங்களா, சொல்லுங்கள். இல்லை கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை யாராவது நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் ஊசியை நிறுத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சொல்லுங்களேன். இல்லை யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த வயரை குறைச்சாங்களா? நல்லா காது கொடுத்து கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த நாளும் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் சங்கடமான விஷயமே. கரெக்டாக கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த நாளுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, தெரியுமா? அந்த காரணம் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி தர போகிறேன். எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், இதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளரோசிஸ். இதுக்கு முக்கியமான காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. இதே இன்னைக்கு யாருக்குமே தெரியும், நிறைய பேர் தெரியாது. அதான் பிரச்சனை. நல்லா கேட்டுடுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாத்திரையும் இந்த இன்சுலினும் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுடுங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128 86 கிலோ. நான் ஒன்றுமே கொடுக்கல, நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். வீடியோ லைக் பண்ணி சேவ் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் எஸ் டைப் பண்ண மறந்துடாது.